ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு எப்படி நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது. யூஸ்வலா அப்ரிஷியேட் பண்ணும்போது ஜென்ரலா நல்லா இருக்கு அப்படிங்கறது சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒருத்தவங்களோட பேரை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீ இந்த மாதிரி நல்லா செஞ்ச அப்படிங்கறத சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ரெண்டாவது, அப்ரிஷியேட் பண்ணும்போது அது எதுக்காக நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்கிறது விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நல்லா சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது சொன்னா போறாது. என்ன காம்பினேஷன், எப்படி இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்களா, ஓ நிஜமாவே நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்கிறது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்தது, அப்ரிஷியேட் பண்ணும்போது வேற எதுவும் ஆலோசனை கொடுக்காதீங்க. இது நல்லா சமைச்சிருக்கேன் ஆனா நீ இப்படியும் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லாதீங்க. அது சரியா ஆகாது. அடுத்தது, அப்ரிஷியேஷன் எப்போதுமே எல்லாருக்கும் நேரம் செய்யுங்க. ஏன்னா நீங்க ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில கண்டுபிடிக்கலாம். ஆனா அப்ரிசியேட் பண்ணும்போது எல்லாருக்கும் நேரம் பண்ணீங்கன்னா தான் அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா எப்படி அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க.